Dear students, welcome to my channel. இந்த வீடியோவில் போன வருஷ பேப்பர்ஸ் பழைய half yearly எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் பேப்பர்ஸ், ஏன்னா அதெல்லாம் ஃபுல் போர்ஷன்ஸ் கவர் ஆகிருக்கனால அதையெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஒன் வேர்ட்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கெலாம் பேஜ் நம்பர் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து எதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, நான் போன வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அந்த யூனிட் வைஸாக கொஸ்டின்ஸ் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக போட்டிருந்தேன். அதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் போட்டிருக்கீங்க, அதனால் என்ன யூஸ் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நிறையா இருக்குது. அதாவது 2 மார்க்ஸே 111 இருக்குது. அதில் நம்ம பர்டிகுலராக 10 கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் யூனிட் வைஸாக பிரித்து கொடுத்தேன். ஏன்னா யூனிட் வைஸில் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒரு யூனிட்லேருந்து ஒரு 2 மார்க்ஸ் வருது. ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு 4 கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் காமிக்கிறேன், ஷேர் பண்ணுறேன். அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்லி பாஸிங்காக படிக்கல, நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும். ஸோ அதுதான் எல்லா டீச்சர்ஸோட எய்மும். நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும். இந்த மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையுமே கவர் பண்ண பார்க்கலாம். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு பர்டிகுலராக சொல்கிறது எதுக்குன்னா, அவங்களுக்கு பாஸ் பண்ணணும் ஒரு டீசெண்ட் மார்க்கோட. ஸோ அதனால் அவங்களுக்கு சில இது நாங்கள் சொல்கிறோம். ஆனால் ஹை அச்சீவர்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் எல்லாத்தையும் படிக்கிறது நல்லது. இதனுடைய பிடிஎஃப் கூட நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் 4 இருக்குது, அதனுடைய பிடிஎஃப்பும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ இதில் நான் ஒன் வேர்ட்ஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஆன்சர்ஸு, நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஸோ இதிலேருந்து நான் இந்த 2 மார்க்ஸ் நான் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த 2 மார்க்ஸ் பாருங்கள். 10 கொஸ்டின் இருக்குது, 10 யூனிட் இருக்குது. இதில் நீங்கள் பாருங்களேன், இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து வந்திருக்கு. இது செகண்ட் யூனிட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதுவும் 3rd யூனிட்லேருந்து வந்திருக்கு. இது 5th யூனிட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு யூனிட்லேருந்து வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் இப்போவே டைம் இருக்கிற நேரம் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அந்த யூனிட் வைஸாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் டிஸப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இல்லைனா உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸு இல்லை 4 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 7 தான் எழுத முடியும். ஸோ அதனால் இட் இஸ் பெட்டர் டு லேர்ன் ஆல் த கொஸ்டின்ஸ். இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மட்டும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா 10 கொஸ்டின்ஸ் தான் வருது. ஸோ அப்போ ஒவ்வொன்றும் ஒரு யூனிட்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அதுக்கு நீங்கள் டைம் எடுத்து படிக்கணும். ஸோ இதே போல் 3 மார்க்ஸ்லேயும் பாருங்கள். இது ஃபஸ்ட் யூனிட்டு, இது செகண்ட் யூனிட்டு, 3rd யூனிட்டு, அதுக்கப்புறம் 4th, இந்த மாதிரி பாருங்களேன். எல்லாமே ஒவ்வொரு யூனிட்லேருந்து வருது. இது புக் பேக்கில், அதாவது புக் இன்சைட் கொஸ்டின் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் பேஜ் நம்பர் 230 அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இந்த மாதிரி நான் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறேன், பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் யூனிட்டு, அடுத்து லாஸ்ட் யூனிட்டு. ஸோ ஆனால் இதில் நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓரளவுக்கு நீங்கள் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வருது இந்த 5 மார்க்ஸில். ஏன்னா 14 இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்ல முடியும். இது போன வருஷம் ஃபஸ்ட் ரிவிஷனுக்குள்ளது. இதுவும் ஃபுல் போர்ஷன்ஸ்னால இதுவும் உங்களோட ஐடியாக்காக
கொடுத்துருக்கேன் நான். இதுக்கு வந்து ஆல் ஆஃப் த அபவ் தான். இதுக்கு பாருங்க ஒவ்வொன்றும் எந்தெந்த யூனிட்லேருந்து ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, இது வந்து 4th. ஸோ இந்த மாதிரி பாருங்கள் 5th 7th இந்த மாதிரி வர்றதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணணும். இந்த கேம்பிளிங் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லெசனில் இருக்குது. அதில் வந்து அந்த பாக்ஸ் இதில் இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா என்டையராக வேறு வேறு கொஸ்டின்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் 2 marks 3 marks மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா, எல்லாத்தையும் டைம் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா தருவாயிரும். இப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. அப்புறம் ஃபஸ்ட் ரிவிஷனில் படிங்க, அப்புறம் செகண்ட் ரிவிஷன். அதுக்கடுத்து நீங்கள் அப்போது போர்டு எக்ஸாம் வரும்போது நீங்கள் தரோவாக இருக்க முடியும். நீங்கள் இப்போ ரொம்ப டைம் எடுத்து கொஞ்சம் படிக்கணும் இந்த இதெல்லாம். இந்த வாட் ஆர் த பர்டிகுலர்ஸ் ஃபர்னிஷ்டு அலாங் வித் த கம்ப்ளைண்ட்ஸ் சாப்டர் 18 வந்து நிறைய உங்களுக்கு இது இருக்குது. புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. இதனுடைய பேஜ் நம்பர் வந்து 150. அது கொஞ்சம் கட்டாக இருக்கிறதுனால இதாக இருக்குது. இது வந்து செகண்ட் ரிவிஷனோடது. ஸோ இந்த இதுலேயும் பாருங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வேறு வேறு கொஸ்டினாக இருக்கும்போது நீங்கள் நல்லா தரோவாக படிக்கணும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அப்படி நீங்கள் அதை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கோம் அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினும் புக் இன்சைட் தான். இது வந்து ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்கு. நீங்கள் அந்த பேராகிராஃபை எழுதினாலே போதும், அதுலேயே 3 points வந்துடும் உங்களுக்கு. இந்த ஸ்டேட் கமிஷன், நேஷ்னல் கமிஷன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, ஷார்ட் ஆன்சர்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் கம்பைன் பண்ணி எழுதிடலாம். நீங்கள் எல்லா கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 5 marksல வந்து மினிமம் உங்களுக்கு 2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் டோட்டலாக இருக்கிற 10ல் வந்து நீங்கள் 10ஐயும் தரோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ, அப்புறம் ட்ரெயினிங்கு, அடுத்து வந்து மார்க்கெட்டிங்கு, அப்புறம் டைரக்டர்ஸு, டிபென்ச்சர்ஸு, இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இது பண்ணிக்கலாம். இது வந்து நான் இந்த வருஷம் போர்டு பேப்பர் அதில் எடுத்திருக்கிறேன் நான். அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இதில் தமிழ்லையும் இருக்குது. ஆனால் இந்த போர்டு பேப்பரில் வந்து உங்களுக்கு 4 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்தது. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் 1 words வந்து இதுவும் வந்து உங்களுக்கு வந்து புக் இன்சைட் கொஸ்டின் தான்.
ஸோ இதில் பேஜ் நம்பர் இருக்குது. ஒரு சில கொஸ்டின்ஸில் பேஜ் நம்பர் போடாமல் இருக்குது. நீங்கள் அதை அந்த லெசன் வைஸாக பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து புக் இன்சைட் கொஸ்டின் தான், இந்த கம்பல்சரி கொஸ்டின்னு. இது வந்து பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸ்பெஷல் ரெசல்யூஷன், ஆர்டினரி ரெசல்யூஷன். இந்த ஷேடோ டைரக்டர், ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர், இந்த இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி, அதுக்கப்புறம் இம்பேக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன், இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க ஸ்டாச்சுட்டரி மீட்டிங். அப்புறம் இந்த ரைட் எனி 3, இந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டினில் வந்து இந்த கம்பல்சரி கொஸ்டினில் இதுவும் ஒரு புக் இன்சைடு டூ யூ நோவில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் எனி 3 கொஸ்டின்ஸ் எழுதிக்கலாம் நீங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் 4 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்துருந்தது. இந்த மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இப்போ நம்ம பார்த்த 4 இதில் 2 நேரம் விட்டுருக்காங்க. இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO இதெல்லாம் வந்து வித்தவுட் சைடு ஹெட்டிங் ஈஸியாக எழுதலாம். அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்டும் அடிக்கடி வருது. அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டியூட்டிஸ் படிச்சிங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும். ஹவு கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் அது வரும். அதுக்கப்புறம் இதுவும் புக் இன்சைட் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது குவாலிஃபிகேஷன் ஆஃப் இந்த போர்டில் வந்து 4 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்தனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.